ஹாய் மக்களே, குட் மார்னிங். என்ன காலையிலே கிளம்பி நிற்கிறீங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு வியாழன்கிழமை இருந்தாலும் எனக்கு அந்த காப்பீடு திட்டம் ரெனிவல் வேலை இருக்குது. அப்புறம் எங்கள் டாக்டர்கிட்ட ரத்த டேப்லெட் ரேட் எச்சில் தான் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் டெய்லி போடுற மாதிரி ரேட்டு கம்மியில் எழுதி தாங்கன்னு கேட்க போயிருந்தாங்க நேற்று. டாக்டர் மறுபடியும் ஒரு 2 டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டார் மக்களே. பெரிய கவலையாக இருக்குது எனக்கு. அனிமியா ப்ரொஃபைலு, தைராய்டு டெஸ்ட் எடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. அதனால் தைராய்டு டெஸ்ட்டுக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. தைராய்டு டெஸ்ட்டு வெறும் வயிற்றுல எடுக்கணுமா. இங்கேருந்து நான் போகிறதுக்கு 10,000. எப்படி தான் இதை தாங்கிட்டு போகிறேன்னு தெரியல. இப்போவே எனக்கு வயிறு பசிச்சுக்கிட்டு தலைக்கு இருக்குன்னு வருது. வேறு இங்கே நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டினோன்னா அதெல்லாம் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறது தான் ஏற்றுக்கிடுவாங்க. அதனால் நான் இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே 9 மணி ஆயிரும். அனுப்பிட்டு நம்ம போய் எடுக்க 10,000 பார்த்துக்கோங்க. அப்புறம் நேற்று எனக்கு ஸ்கீமில் இருந்தே ப்ளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. ப்ளட்டு 6.7 இருந்துச்சு. கிரியாட்டின் மறுபடியும் 10.40க்கு வெயிட்டு பார்த்துக்கோங்க. நான் கிரியாட்டினை பற்றி இப்போ கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வாரத்தில் 3 நாள் டயாலிஸ் ஆகிப்போச்சு. டயாலிஸ் வாரத்தில் 3 நாளுங்கிறதுனால நம்ம டயாலிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற தெம்போடு போனோம். நான் முக்கியமாக பார்க்குறது பொட்டாசியம். இது மட்டும்தான். பொட்டாசியம் எனக்கு 3.9 தான் இருக்குது. நார்மல் ரேஞ்ச் 3.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு 3.9. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. கிரியாட்டின் அதான் நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியரு, டிரான்ஸ்பிளான்ட்டு தான் ஒரே தீர்வுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. இப்போ வர லாக்டவுன் மறுபடியும் ஒரே இன்ஸ்டாவை திறந்து அதே தான் வருது பார்த்துக்கோங்க. அதுலேயும் இன்ஸ்டாவில் ஒருத்தங்கெல்லாம் 26,000 ரூபாய்க்கு மளிகை பொருள் வீட்டில் வாங்கி போட்டிருக்கேன். எனக்குன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகையா, பெட்ரோலுக்கு நம்ம பார்க்கையா, பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லா பொருளும் வாங்கி வைக்கவான்னு அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது. வீடு நான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. ஒரு வீட்டில் ஜன்னலே இல்லாத வீட்டில் நான் எப்படி போவேன்னு எனக்கு தெரில. ஏன்னா இந்த வீட்டிலையே எனக்கு வெக்கையில் அப்படியே தலைவலி அவ்வளோ அடிக்குது. அங்கே அந்த கதவு திறந்தோன்னு குப்புன்னு அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. ஜன்னலே இல்லாத வீட்டுக்கு எப்படி இந்த நோயை வச்சுக்கிட்டு போக முடியும். அதனால தான் அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப கவலையாகவும் இருக்குது, வீடு கிடச்சிருமா எப்படின்னுட்டு. சரி, இன்றைக்கி நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாரேன் மக்களே. தைராய்டு எப்படி இருக்குது, அனிமியா ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு வாரேன். அப்படியே ரெனியூல் பண்ணிவிட்டு வாரேன். பாய் மக்களே.